டீகம்போஷன் அதாவது மக்கறது இயற்கை நமக்கு தந்த மிகப்பெரிய வரம். ஏன் ஒரு பொருள் மக்கணும்? எந்த ஒரு பொருளுமே மக்கலனா எதுவுமே இந்த உலகத்துல சுழற்சி ஏற்படாது. சோ மக்கறதுன்றது உண்மையாலுமே மிகப்பெரிய வரம். டீகம்போஷன் நடக்கிறதுனால என்ன பயன்கள் இருக்கு? ஏற்கனவே சொன்ன மாதிரி கார்பன் கண்டென்ட் மண்ணுக்கு முக்கியம். ஸோ கார்பன் எங்கேருந்து கிடைக்கும்னா எந்த ஒரு பொருளும் மக்கனாதான் கார்பன் கிடைக்கும், அதாவது கரிமச்சத்து. இன்னைக்கு நிலக்கரிகள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, அது எப்படி கிடைக்குதுன்னா காலமா மக்கறதுனால தான் நிலக்கரி கிடைக்குது. அமேசான் காடுகள்ல தான் செழிப்பான மண் கிடைக்குது. அடர்த்தியான காடுகள்ல நமக்கு கிடைக்குதுன்னா அதுல இருக்க இலைகள் உதிர்ந்து அது மக்கி அது கரிமச்சத்தா கன்வெர்ட் பண்ணி அது ஹியூமஸா கன்வெர்ட் ஆகி இன்னைக்கு கரம்பா கிடக்கிற நிலத்தை அந்த மாதிரி ஒரு செழிப்பா உருவாக்க முடியுமானா முடியும். ஆனா நீங்க இயற்கையா நம்ம பண்ணணும்னா நம்மளோட அதிகப்படியான மக்கும் குப்பைகள், பசுந்தாள் தீவனங்கள் இதெல்லாம் போட்டு அதை மக்க வச்சு கொண்டு வர்றதுக்கு நமக்கு அதிகமான நாட்கள் தேவைப்படும். ஸோ அதை மக்க வைக்கிறதுக்கு தான் நம்ம ஆனரோபிக் டீகம்போஷன், அதாவது காற்றோட்டம் தன்மை இல்லாத நுதிக்கப்பட்ட உரங்களை நம்ம பயன்படுத்துறோம். அதாவது ஆனரோபிக் கம்போஸ்ட் அது என்ன பண்ணுதுன்னா நம்ம ஒரு பயோடைஜஸ்டர் மூலமா மக்கும் குப்பைகள்னா மாட்டுச்சாணம், மரவள்ளிக்கிழங்கு திப்பி, பால் வேஸ்ட், கோழி எரு, கரும்பாலை அழுக்கு, இந்த மாதிரி மக்கும் குப்பைகளை நம்ம பயோடைஜஸ்டர்ல போட்டு 45 நாள் ப்ராப்பரான டெம்பரேச்சர்ல, அதாவது 35 டிகிரி செல்சியஸ்ல நம்ம அதை ப்ராப்பரா மக்க வைக்கிறோம். மக்க வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா தேவையில்லாத கேசஸ், அதாவது முக்கியமா பயோ கேஸ் வெளியே எடுத்துரும். நம்ம அதுல இருக்க மீத்தேனை மட்டும் எடுத்து சிஎன்ஜியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். வெளியே வர அந்த பயோ ஸ்லரியா வரும். அந்த பயோ ஸ்லரியில பாத்தீங்கன்னா அதிகப்படியான மண்ணு, இந்த துகள்கள், ஈவன் பிளாஸ்டிக் கூட வரும். அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பயோஸ்லரியை நம்ம பயோ கம்போஸ்டா கொடுத்துட்டு இருக்கோம். ஆனரோபிக் டீகம்போஷன் பண்ணியாச்சு. இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணலாம். கண்டிப்பா நம்ம இதை சாயில்ல அப்படியே பயன்படுத்த முடியும். நம்ம எஸ்எல்ஆர் பயோ இதே மாதிரி கம்ப்ளீட்டான ஒரு பயோடைஜஸ்டர் மூலமா ஆனரோபிக் டீகம்போஷன் பண்ணி, இன்னும் சொல்ல போனா எவ்வளவு நுண்ணுயிர்கள், என்ன டெம்பரேச்சர், எவ்வளவு தூரம் வெளியே கொண்டு வரோம், எல்லாத்தையும் ப்ராப்பரா ப்ராசஸ் பண்ணி நம்ம கொண்டு மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். எஸ்எல்ஆர் பயோ உரங்கள்ல நம்ம ப்ராப்பரா டீகம்போஸ் பண்ணி வெளியே எடுத்துட்டு வர உரங்களை வாங்குறதுக்கு இந்த ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க.